Hi friends, welcome to Mamu's Time Pass channel. போன வீடியோல நம்ம மஸ்கிட்டோ நெட் எப்படி பண்றதா பார்த்தோம். இதே மாதிரி உங்க வீட்டுக்கு நீங்க காஸ்ட் எஃபெக்டிவா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோக்கான லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணுங்க. சரி, இன்னைக்கு என்னதான் வீடியோ போடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அது கிச்சன்ல இருந்து ஏதோ சவுண்ட் வருதுங்க, வாங்க போய் பார்க்கலாம். ஆஹா, வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்காரு. என்னப்பா பண்ண போறீங்க? வாவ், கரிபுரி பண்ண போறாரு. இந்த டிஷ் வந்து எங்க வீட்டுல எல்லாருமே ரொம்ப ஃபேவரட்ங்க. உங்களுக்கும் இனிமே இது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். வெங்காயத்தெல்லாம் கட் பண்ற கேப்ல நம்ம இன்கிரீடியன்ட்ஸ்லாம் என்னன்னு பாத்துடலாம் வாங்க. ஓ, முக்கியமான பொருள் நான் இதுல மறந்துட்டேன். அது என்னது? மட்டன் தாங்க. இதை நல்லா கைமா பண்ணிக்கணும். கறிக்கு பதிலா நம்ம உருளைக்கிழங்கு, காலிஃபிளவர் இல்ல எந்த வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிக்குதோ அதை கூட இதுல ஆட் பண்ணிட்டு நம்ம இதே மெத்தட்ல ஃபாலோ பண்ணலாம். சரி, நம்ம பேசிட்டு இருக்க கேப்ல அப்பா வந்து அவரோட வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ஸ்டஃபிங்க்கு தேவையானதுக்கு ரெடி பண்ண போறாரு. ஒரு பேன்ல எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் சின்ன சின்னதா, அதாவது பொடியா நறுக்கின வெங்காயத்தை போட்டு வதக்குறாரு. இது சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம். வெங்காயம் பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறம் பொடியா நறுக்கின பச்சை மிளகாவை சேர்த்தாச்சு. இப்போ இந்த பேஸ்ட் இதுல என்ன இருக்குதுன்னா இஞ்சி, பூண்டு, சோம்பு இது மூணுமே சேர்த்து அரைச்சது. இது கலந்து நல்லா பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு வதக்கிட்டே இருக்கணும். அடுத்து கொஞ்சம் மல்லித்தூள், மிளகாத்தூள் போட்டு கிளற ஆரம்பிச்சிடணும். மிளகாத்தூள் அவங்க காரத்துக்கு ஏற்றபடி போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம இதுல பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், சோ அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இது மூணு சேர்ந்து போட்டதுக்கு அப்புறம் நல்லா அடி பிடிக்காம கிளறிட்டே இருக்கணும். லாஸ்டா மிளகும் ஜீரகமும் அரைச்சு வச்ச பொடிய கலந்துடணும். இதை நல்லா கிளறி கொஞ்சம் சிம்ல விடணும். ஏற்கனவே ஒரு ப்ரெஷர் குக்கர்ல மட்டன் கைமா, தக்காளி, கரம் மசாலா, தண்ணி ஊற்றி வேக வச்சாச்சு. இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா சுண்டுற வரைக்கும் அடுப்புல இருக்கட்டும். கம்ப்ளீட்டா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் அந்த மட்டனை எடுத்து இந்த வெங்காய மசாலால நல்லா போட்டு கலரணும். அப்பதான் அந்த மசாலா வந்து மட்டன்ல இறங்கும். கொஞ்சம் சிம்ல வச்சு கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம கரிபுரிக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி. அடுத்து என்னங்க, பூரி மாவு தான். உங்க எல்லாருக்குமே பூரி மாவு எப்படி பிசையணும்னு தெரியும். ஆனா எங்க வீட்டுல கோதுமையும் மைதாவும் ஈக்குவலா எடுத்துப்போம். அதுல கொஞ்சம் தண்ணி, எண்ணெய், உப்பு இது கலந்து பூரி மாவு மாதிரி பசஞ்சு வச்சாச்சு. இப்போ சின்ன சின்ன உருண்டை எடுத்து அப்ப பூரியை தேய்க்க ஆரம்பிச்சிட்டாரு. பூரி வந்து ரவுண்டா இல்லாம அமீபா ஷேப்ல இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, அதெல்லாம் கேட்டுருச்சு. இதுல இந்த ஸ்டஃபிங்க கொஞ்சமா வைக்கிறாரு. இத ரெண்டா மடிச்சு ஓரங்களை லைட்டா பிரஸ் பண்ணாலே போதும். அப்புறம் ஒரு ஸ்பெஷல் கட்டர் இருக்குன்னு இருக்கு, அதை வச்சு கட் பண்ணியாச்சு. இவ பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது. இப்ப ஒரு பெரிய கடாயில எண்ணெய் ஊத்தி நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு புரியா போட்டு எடுக்க போறோம். அது ரெண்டு சைடுமே நல்லா பிரவுன் ஆகணும். இந்த டிஷ்ஷுக்கான ஃபுல் ரெசிபி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்க.
ரெண்டு சைடுமே இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சுங்க. இதை எடுத்துடலாம். இப்போ எண்ணெயை ஃபில்டர் பண்ணி ஒரு பிளேட்ல போட்டு வச்சிடலாம். இவ்வளோ அழகா இருக்குது கரிபுரி. எனக்கு இப்போவே நாக்கு ஊறுதுங்க. நான் போய் சாப்பிட போறேன். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா மாமு ஸ்டைல் பஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதை ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. சாப்பிட்ற அவசரத்துல மறந்துட்டேங்க. நோட்டிபிகேஷன் பெல்ல மறக்காம கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.